அறநிலைத்துறை தக்கார் பெரும் மதிப்புக்குரிய மாரிமுத்து அவர்கள் கடிதம் எழுதுகிறார். பழனி கோயில் இணை ஆணையர் ஜே.சி. மாரிமுத்து, இந்த நிலத்திற்கு நான் தான் தக்கார், நீதிமன்ற உத்தரவு இருப்பதால் இதை யாருக்கும் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்று சார் பதிவாளருக்கு ஆட்சேபனை கடிதம் எழுதுகிறார் ஜூலை 2ஆம் தேதி. ஆனால் ஜூலை 3ஆம் தேதி 2026 தனியார் தரப்பு நிலப்பதிவு ஆவணங்களை சார் பதிவாளர் அலுவலகத்திலே தாக்கல் செய்கிறது. அதே நாளிலே ஆட்சேபனை கடிதம் எழுதிய இணை ஆணையர் மாரிமுத்துவை தற்காலிகமாக பதவி உயர்விலே சென்னைக்கு மாற்றுவதற்கான கோப்பு உத்தரவை அறநிலையத்துறை ஆணையர் 3ஆம் தேதி பிறப்பிக்கிறார்கள். அதே ஜூலை 6ஆம் தேதி 2026 திட்டமிட்ட விடுப்பு முறைகேடான பத்திரப்பதிவு அது அரங்கேறப்படுகிறது. அதாவது பணியிலே இருந்த வழக்கமான சார் பதிவாளர் விடுப்பிலே செல்ல உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. கொடைக்கானலில் இருந்த ஜஸ்டிஸ் மணிகண்டன் என்கிற சார் பதிவாளர் ஒரு நாள் பொறுப்பாக வரவழைக்கப்பட்டு ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள இடம் தனியாருக்கு 2 கோடிக்கு முறைகேடாக பதிவு செய்யப்படுகிறது. ஜூலை 9ஆம் தேதி மீண்டும் பத்திரப்பதிவு முடிந்த 3வது நாளிலே இணை ஆணையர் மாரிமுத்துவின் பதவி உயர்வு ஆணை முறைப்பட்டு அமலப்படுத்தப்பட்டு அவர் சென்னைக்கு மாற்றப்படுகிறார்கள். ஜூலை 14-15 2026 இந்த விவகாரம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்ததை தொடர்ந்து திட்டமிட்டு விடுப்பு கொடுத்து மாற்று அதிகாரி மூலம் இந்த மோசடி நடத்தப்பட்டுள்ளது என உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்ததோடு இந்த மோசடி பத்திரப்பதிவை ரத்து செய்யப்படுகிறது என்று தீர்ப்பு வழங்குகிறார்கள். ஆகவே மிக துல்லியமாக திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த கொள்ளைக்கு தார்மீக பொறுப்பேற்று இந்து சமயத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்படுவாரா? ஊழலே இல்லாமல் முறுக்கு விற்பதிலே முறைகேடு என்று முறுக்கி பேசிய ரமேஷ் அவர்கள் தலையிலே முக்காடு போடுகிற வகையிலே முழித்துக் கொண்டிருக்கிற போதே வெளியே புதுங்கிற வகையிலே இந்த 100 கோடி ரூபாய் சொத்து அபகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஜோசப் விஜய் முதல்வர் அவர்கள் எப்போதும் போல இதையும் மௌனத்தோடு கடந்து செல்வாரா அல்லது இதற்கு போர்க்கால நடவடிக்கை எடுப்பாரா என்பது நமக்கு தெரியவில்லை. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆகவே தூய ஆட்சி தருவேன் என்று சொன்ன ஜோசப் விஜய் அவர்கள் அமைச்சர், இந்து சமய அமைச்சர், இன்றைக்கு சிபிசிஐடி தாவேக அரசின் கீழே இயங்குகிறது. அதிலே நமக்கு நியாயம் கிடைக்குமா என்று தெரியாது. ஆகவே சிபிஐ இதற்கு விசாரணை வேண்டும் என்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள், கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதனாலே இப்போதே இந்த ஆட்டம் தாங்க முடியல சாமின்னு 75 நாள்ல மக்கள் படுகிற அவஸ்தை சொல்லி முடியவில்லை. நாங்களும் உங்களிடத்திலே சொல்லுகிறோம், ஊடகங்களும் இன்றைக்கு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறீர்கள். அப்படிப்பட்ட இந்த ஜோசப் விஜய் இப்போது எங்கே சென்றாலும், ஆய்வுக்கு சென்றாலும், ஆட்சி அதிகாரத்திலே தலைமை செயலகத்துக்கு சென்றாலும் அவர் முழிக்கிற மொழி திரு திருன்னு பார்க்கிற போது பேய் அரைஞ்ச மாதிரி ஏன்டா இருக்கன்னு கேட்கிறாங்க. ஆனா நமக்கு தான் தெரியுது, முதலமைச்சருக்கே தகுதி இல்லாத முதல்வரை இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிற போது அவரை இன்றைக்கு நெரேட்டிவ் செட் பண்ணி அதில் ஃபேக் வீடியோ உருவாக்கி எல்லா மொழிகளிலும் இன்ஃப்ளூயன்சர்களை கூலிக்கு அமைத்து இன்றைக்கு விஜய் விஜய் என்று கூப்பாடு போட வைத்து 2029 பாரத பிரதமர் வேட்பாளராக விஜயை முன்னிறுத்துவதற்கு தாவேகா கட்சி முன்னெடுப்பு நடத்தி கொண்டிருக்கிறது. எது எப்படி என்றாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்றால், யாரிடம் விஜய் பருப்பு வேண்டாலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவரிடத்தில் விஜயின் பருப்பு வேகாது என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.